ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சாப்பாட்டு அரிசியில் 1/4 கிலோ மட்டன் வச்சு மட்டன் புலாவ் செய்யலாம். அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுக்கலாம். வச்சு 1/4 கிலோ மட்டனை போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வரட்டும். வச்சு மட்டனை மாற்றிக்கலாம். அடுப்பத்தை வச்சு அதே குக்கர் வச்சு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டுக்கலாம். அமைச்சிக்கலாம். வெங்காயம் வணங்கந்தும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். மல்லி, புதினா போட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். வணக்கி விட்டுக்கலாம். இந்த மாத்திரம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசின்றனால 1க்கு 2 ஊற்றிக்கலாம். அதில் மட்டன் தண்ணி போக மிச்சம் வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் எவ்வளோ வேணும்னு நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சு அரிசி போட்டுக்கலாம். கலக்கி மூடி வச்சுக்கலாம். கொதி வந்துருச்சு. மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு 3 சவுண்ட் போட்டுக்கலாம். ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு சாப்பாட்டு அரிசியில் மட்டன் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எந்த கலரு, மிளகாப்பொடி, கரம் மசாலா எதுவும் இல்லைங்க. பச்சை மிளகா தான் இது காரம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷு மட்டன் வறுவல் பண்ணியிருக்கேன். சாப்பாட்டு அரிசியில் மட்டன் புலாவ், மட்டன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.